நான் எம்ஜிஆரின் அண்ணன் பெரியவர் எம்ஜி சக்கரபாணியின் மகன். எனது பெயர் ராஜேந்திரன். நான் பள்ளிக்கூடம் 1958 பள்ளிக்கூடம் சேர்ந்தேன். எங்களை கண்டிப்பாக ஆங்கில பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும் எங்களை நிர்பந்தித்தது எங்களது சிறிய தந்தையார் தான். நான் முதலில் படித்தது ரோசரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். என்னை முதல் பள்ளி கொண்டு போனதே எங்கள் சேச்சா தான். வாசல் வரை வந்து விட்டுட்டு போய் அப்புறம் எங்கள் அண்ணன் கூட தான் நாங்கள் அந்த பள்ளிக்குள்ளே சென்றோம். அந்த பள்ளிக்கு அவர் எம்ஜிஆர் நிறைய நன்கொடை வழங்கியுள்ளார். அதேபோல் நான் படித்த செயின்ட் பீட்ஸ் பள்ளிக்கு அவர் 25,000 ரூபாய் பஸ்ஸுக்கு வேண்டி அவர் வழங்கியிருந்தார். பள்ளிக்கூடத்தின் முதல் பஸ்ஸு வாங்கியது அவரால் தான். எனக்கு நினைவு தெரிந்து நான் பார்த்த முதல் படம் அலிபாபாவும் 40 திருடர்களும். அதன் பின்னர் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எங்கள் இல்லத்திலேயே படம் தயாரித்து வழங்கியது நாடோடி மன்னன் என்ற படத்தை. இதை நாங்கள் பலமுறை பார்த்திருக்கிறோம். முதலில் இந்த படத்தை எங்களுக்கு கொண்டு காண்பித்ததே எதிரில் இருக்கும் நாராயணன் கம்பெனி என்ற ஆடிட்டோரியத்தில் அந்த படத்தை நாங்கள் பார்த்தோம். அது ஒரு ப்ரீவியூ தியேட்டர். பாட்டி பயங்கர வைராகியம் உடையவங்க, ரொம்ப வைராகியம். யாருக்கும் பயப்படாதவங்க. அவங்க வந்து ஊரை விட்டு வெளியே வரும்போது என் 2 பசங்களையும் நான் பெரிய ஆளாக்கி அதே வீடை நான் விலைக்கு வாங்கலைன்னா என் பேர் சத்யபாமாலன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்தாங்களாம். அதே மாதிரி எங்கள் அப்பா அந்த வீடு ஏலத்தில் போகும்போது அது எடுத்துகிட்டு வந்துட்டார். ஆனால் அன்றைக்கி அந்த அம்மா உயிரோடு இல்லை. ஆனால் சாதிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க ஷி வாஸ் அ டெரர். அவங்கள யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் பேசவும் முடியாது, அவங்கள நெருங்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஆள். அதே மாதிரி அம்மாவோட நினைவு நாளையும் எங்கள் வீட்டில் வந்து தான் கொண்டாடிட்டு இருந்தார். 75 74 வரைக்கும் வந்துக்கிட்டு இருந்தார். ஏன்னா அம்மாவோட சத்யபாமா தாயாரோட நினைவு நாளை எங்கள் அம்மா சிறப்பாக கொண்டு செய்வாங்க. அது வந்து அன்றைக்கி பல தரப்பட்ட உணவகையெல்லாம் பண்ணி அவங்களுக்கு படையல் போடுவாங்க. பாட்டி இறந்தது வந்து செப்டம்பர் மாதம் 1952. நான் பிறந்தது அதே வருஷம் டிசம்பர் மாதம். ஜானி அம்மாவுக்கு முன்னாடி சதானந்தவதி அம்மான் இருந்தாங்க எங்கள் சித்தி. அவங்க வந்து எங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் எங்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஏன்னா சின்ன வயசில் சேச்சா வெளியே போகிறதுக்காக காத்துட்ருப்போம். போன உடனே நாங்கள் மாடிக்கு ஓடிடுவோம். அங்கே போய் அவங்க கூட உட்காந்து விளையாடிட்டு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருப்போம். அவங்க ரொம்ப தமாஷாகவும் பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க, டிபி வந்ததுனால 24 மணி நேரமாக அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் அசிஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நாங்கள் போய் உட்காந்துட்டு அவங்களோட உட்காந்து அரட்டை அடிச்சுட்ருப்போம். அவங்க என்னையும் என் தம்பியும் பாட்டு பாட சொல்லுவாங்க. என் தம்பி நல்லா பாடுவான், அதனால் நானும் உட்காந்து பாடுவேன். அவர் வராருன விஷயம் வந்து அவர் டிரைவர் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தாங்க. ஒரு ஹார்ன் அடிப்பாங்க. அந்த ஹார்ன் டோனே எங்களுக்கெல்லாம் உஷார் பண்ணிவிடும். நாங்கள் உடனே எல்லாம் அவங்க இடத்துக்கு பறந்து போயிடுவோம். இவங்க வந்து அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி காலையில் எழுந்தபோது ஒரே அழுக சத்தமாக இருந்தது. மேலே போய் பார்த்தா என் சகோதரி சொன்னாங்க, இந்த மாதிரி செரியம்மா தான் கூப்பிடும், செரியம்மா இறந்துட்டாங்கன்ட்டு. எம்ஜிஆர் மடியிலே உயிர் பிரிஞ்சிச்சு அவங்களுக்கு. அப்போ திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்ன உடனே இவர் டென்ஷன் ஆகி கீழே இன்டர்காமில் எங்கள் அப்பாவை கூப்பிட்ருக்காரு. அம்முக்குட்டிக்கு ரொம்ப முடியல, சீக்கிரம் வாங்கன்னு. இவங்க மேலே போகிறதுக்குள்ளே அவங்க அவர் மடியிலே படுத்து இறந்துட்டாங்க. சதானந்தவதி அம்மா தான் எங்கள் அம்முக்குட்டி செரியம்மா இறந்தது வந்து February மாதம் 25 1962. அவங்க இறந்த வருஷத்திலிருந்து ஒவ்வொரு வருஷமும் அதே தேதியில் எம்ஜிஆர் மௌன விரதம் இருப்பார். அது பல வருடங்களாக நடந்துகிட்டு இருந்தது. இப்போ நான் எம்ஏக்கு போயிருந்தபோது முதல் நாள் காலேஜில் போய் காரில் இறங்கின உடனே எனக்கு முன்னே ஒரு 7 பேர் அங்கே வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ நான் நினச்சி இவங்க யாருக்காக நிற்கிறாங்க, இப்படி வரவேற்கிற மாதிரி நிற்கிறாங்களேன்னு பார்த்தபோது அதில் எல்லோரும் வந்து எனக்கு கை கொடுத்து ஒருத்தர் பேரையும் சொல்லிவிட்டு, நீங்கள் தான் எம்ஜி சக்கரபாணி மகனா, தலைவரோட அண்ணன் பையனா? ஆமாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்னா, இல்லை எங்கள் ப்ரொஃபஸர் சொன்னார் நீங்கள் இங்கே தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு. அப்புறம் நீங்களாம் யாருன்னு கேட்டபோது, நாங்கள் 7 பேருமே எம்ஜிஆர் தான் படிக்க வைக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஃபுல் காலேஜ் ஃபீஸ் கட்டி எங்களுக்கு ஹவுசிங் எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு அப்படின்னு. அதில் ஒருத்தர் வந்து இன்ஸ்பெக்டர் ஆனார். அவர் பேர் மறைஞ்சிச்சு. அவர் இன்ஸ்பெக்டராகி அவர் அடிக்கடி வீட்டுக்கும் வந்துட்டு இருந்தார். If you like our videos and channel, please like and subscribe.